நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவே தலைவர் தளபதி நினைத்தால் நாளையே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க முடியும். ஆனா தொடர்ச்சியா பொன்முடியை வச்சு விமர்சனம் பண்ணவங்களுக்கு தொடர்ச்சியா எல்லா அமைச்சர்கள் போல வரும். அதான் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஏன்னா இப்ப நாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அதுல தண்டனையை நிறுத்தி வைத்து இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். எனவே மற்ற தீர்ப்பை பற்றி மற்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே விமர்சிக்க முடியாது, அதனால விமர்சிக்கவில்லை. ஆனால் இந்த முடிவு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதுவாக அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது. இந்த முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பயனுள்ளதாக. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லாமே எங்களுக்கு பயனுள்ள ஒன்றுதான். ஏன்னா எங்களுடைய அடித்தளம் மிக நன்றாக இருக்கிறது. பேஸ்மெண்ட் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங். அதனால எங்களை யாரும் வீக்கா பண்ண முடியாது. அவங்க எல்லாம் பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு அடித்தளம் இல்லாத அமைப்புகள் தான் இன்றைக்கு ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வீண் பலிகளை சுமத்தி எதையாவது செஞ்சு ஏதாச்சும் மக்களை மாற்ற முடியுமான்னு பாக்குறாங்க. நாங்க இன்றைக்கு விழிப்புணர்வுல இருக்கிறோம். எந்த பொய் குற்றச்சாட்டும் தமிழக மக்களை மாற்றிவிட முடியாது. விழிப்புணர்வோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை. ஏன்னா ஒரு காலத்துல 2G சொல்லி எங்களை காலி பண்ண பார்த்தாங்க. அதுபோல ஒவ்வொரு தேர்தலுக்கு இப்ப இன்றைக்கு கூட ஆளுநர் அவர்கள் புதிதாக ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்கிறார். பாவம் இத்தனை நாள் தூங்குனார் போல இருக்கு, இன்னைக்கு தான் விழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிற போல சொல்லியிருக்காரு. எங்கே நடமாட்டம் இருக்கு நாங்க தான் கண்டுபிடிச்சு எது வந்தாலும் இருக்கும். வந்த வெளி மாநிலத்திலிருந்து தான் வருது. அதுவும் அவருக்கு வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் ஆளுகிற குஜராத் மாநிலத்தினுடைய அதுவும் முந்திரா கடற்கரையில இருந்துதான் அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தில இருந்துதான் வருகிறது என்பது நாடறிந்த உண்மை. இதை ஒப்புக்கொள்ள ஆளுநருக்கு மனமில்லை என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படியா தப்பு. இன்னும் சொன்ன இன்னைக்கு எடப்பாடி நேற்று எதுனா ஒரு மனு கொடுத்தது ரொம்ப வியப்பு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்த போது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதே குட்கா வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி தந்திருக்கிறார். அவரையெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு திமுக மீது போதைப்பொருள் மீது போதைப்பொருள் குற்றம் சுமத்தினால் மக்கள் நம்புவார்களா? நாங்க உடனே நடவடிக்கை எடுத்தோம். எடப்பாடிக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நடவடிக்கை எடுத்தா அதிமுக இல்லாம போயிடும். அதனால அவர் இன்றைக்கு புதிதாக கண்டுபிடித்ததை போல போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறார். அவர் ஆட்சியில் இருந்ததை நாங்கள் சுட்டி காட்டி சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் அதனுடைய பாக்கெட்டுகளை எல்லாம் காமிச்சிருக்கோம். அது உள்ள பொருள் இல்லை, ஆனா வெளியே அந்த அட்டைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி காமிச்சு எங்கள் மீது நடவடிக்கைக்கான பரிந்துரை எல்லாம் பண்ணப்பட்டது. அது நான் அதில் இல்லை என்றாலும் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு சுலபமாக அன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள் நடமாடின எடப்பாடி ஆட்சியிலே அதற்கு அரசு உடந்தையாக அரசு இயந்திரம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் சிபிஐ விசாரணை மூலமாக வந்திருக்கிறது. எனவே எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது. பாஜகவுக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது. 21,000 கிலோ கராயின் முந்திரா கடற்கரையிலே துறைமுகம் வழியாக கொண்டு வரப்பட்டதாக இன்றைக்கு உளவுத்துறை சொல்லுகிறது. 9,000 கிலோவும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லுகிறார்கள். 30,000 கிலோ கடத்தலுக்கு முந்திரா துறைமுகம் பயன்படுத்தப்பட்டதாக NCB அறிக்கை சொல்லுகிறது. அப்படியெல்லாம் நீங்க சொல்ற போது எங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி மக்கள் இன்னைக்கு திமுகவுக்கு மிக மிக எளிதான வெற்றி, அதிக வாக்குகள் வெற்றி என்கிற நிலைமை இருக்குது. அதனால மோடி பாருங்க 3 நாள் இன்னும் திருப்பி வராது. 30 நாள் வந்தாலும் 300 நாள் வந்தாலும் ஒரு சீட்டும் பாஜக பிடிக்க முடியாது என்பதையும் நாங்கள் இங்க தெரிவித்துக் NCB டைரக்டர் டெல்லியில கொடுத்த பேட்டி சட்டவிரோதம் சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு விசாரணை அமைப்பினுடைய இணை இயக்குனர், அது டைரக்டர் இல்ல, இணை இயக்குனர், அதாவது டெப்டி டைரக்டர் தான், துணை இயக்குனர். அந்த துணை இயக்குனர் வேண்டுமென்றே பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பேட்டியை கொடுக்கின்றார், டெல்லியில கொடுக்கிறார். அந்த இது சம்பந்தப்பட்டவரை பிடிக்கப்பட்டது டெல்லி, மற்ற மாநிலங்கள்ல. தமிழ்நாட்டில் எதுவுமே நடைபெறவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் என்பதற்காக தமிழ்நாட்டின் மீது தமிழக அரசு மீது பழி போடுவது என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு என்பது தமிழனுக்கு தெரியும், தமிழ் உணர்வு உள்ளவனுக்கு தெரியும். நீங்க டெல்லியிலேயே காஷ்மீர்ல யாரையும் பிடிச்சிட்டு அவங்க தமிழர்னா நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க இழிச்சு வாங்க எங்க மேல நீங்க பழி போடுவோம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த காலத்திலும் நடக்கும். கடற்கரை சார், நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும்
வெளியே இருந்து எதுவும் வந்தால் நாங்கள் அதை தடுக்க எங்களால் முடியும். இங்கிருந்து போவதையும் தடுக்க முடியும். எங்களுடைய கடற்கரையை நாங்கள் பயன்படுத்த அனுமதிப்பது கிடையாது. என்ன தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கேயாச்சும் தப்பித்தவரை எவராச்சும் பஸ்லையோ வேன்லையோ இதுலையோ மறைச்சு கொண்டு வர்றது இந்தியா பூரா நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. அது இந்தியா பூரா நடக்கிற ஒரு இதுக்கு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் குறிவைத்து தாக்குகிறீர்கள்? நாங்கள் இங்கே எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கிறோம் என்பதாலே எங்கள் மீது குறிவைத்து தாக்கப்படுகிறதே தவிர நாங்களோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ இதற்கு எந்த வகையிலும் உடந்தை கிடையாது. சார், வில்சன் எம்பி நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு, திமுக மீது பழி சுத்தின வழக்கு தொடர கிரிமினல் சிவில்னு யார் மேலே தொடர முயற்சி செய்திருக்கிறீர்களா? அது அவர் சட்டத்துறையை அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது வழக்கறிஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட வல்லுநர்கள் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கிறது அதுக்கு பிறகு எங்களிடம் ஆலோசனை கேட்கின்ற பொழுது சரியான ஆலோசனை என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். நாங்க எல்லாருமே சொல்லிட்டோம். நாங்க கணக்கு கலையை கிளியரா வச்சிருக்கோம். எங்களுடைய கணக்குகள் சுத்தமாக இருக்கின்றன. நாங்கள் எந்த வருமானத்தையும் மறைக்கவில்லை, எதையும் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கவில்லை, எங்களிடமிருந்து எதையும் கைப்பற்றவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல தீர்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற, ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற பொழுது நான் வேறு எதுவும் பேச முடியாது. நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.